பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு 4 ஆட்டுக்கால் வாங்கி அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணி அங்கேயே கட் பண்ணி கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா 2-3 தடவை அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 3 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு பல் ஒரு 10-12 பல், பொடி பல்லாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஒரு 10-12 பல் எடுத்து வச்சுருக்கேன். 6 வத்தல், காஞ்ச மிளகா ஒரு 6 மிளகா வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூனு மிளகு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த வறுக்க வேண்டிய ஐட்டத்தை வறுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து கடாய் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம மல்லி, வத்தல், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு எண்ணெய் விடலை, சும்மா வெறும் வடைச்சட்டியில் வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். கருக விட்டுறாதீங்க. போதும், எடுத்து கொட்டிடு. இந்த இதுலேயே பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் லைட்டாக சும்மா அந்த சூட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா அருமையாக இருக்கும். சும்மா அந்த சூட்டில் அந்த சூட்டு முகம் காட்டினா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சு அரைச்சிக்குருவோம். இது ஆறட்டும், ஐட்டமெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நான் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய் சூப்புக்கு நல்லது, அதனால் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டால் சூப்புக்கு நல்லது. இது கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வெங்காயத்தை போடுவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 100 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 வத்தல் சும்மா இப்படி பிச்சு போட்டுருங்க. இது கொஞ்சம் லைட்டாக வதங்கவும் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. அடுத்து வந்து நம்ம தக்காளி போட்டுக்குவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சம் சால்ட்டு. தக்காளி வந்து நல்லனா இதாயிரும், இப்படியே இருக்காது. உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா குழைவாக வந்துடும். அதுக்காகத்தான் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படி கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கால் போடுவோம். இல்லாட்டி அப்படியே கிடக்கும் தக்காளி. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா குழைவாயிரும். ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ஆட்டுக்காலை போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம். ஒரு 1/2 ஸ்பூனு. ஃபஸ்ட்லேயே நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கால் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்குருவோம். இந்த எலும்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்குருவோம். போதும். நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டில்
டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்குருவோம். இப்போ வந்து இதை ஒரு 7-8 விசில் விட்டுருங்க. நல்லா நம்மளுக்கு காலில் உள்ள சத்தெல்லாம் இறங்கணும். அந்த அளவுக்கு நம்ம விசிலை விட்டுருங்க. நம்மளுக்கு ஆட்டு இறைச்சியில் இருக்கிற சத்தை விட காலில் அவ்வளவு சத்து இருக்குது. இது வந்து நல்ல சளிக்கு அவ்வளவு ரொம்ப அருமையான ஒரு மருந்துன்னே சொல்லலாம். இது வந்து வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டோம்னா சளி எங்கே போகுதுன்னு தெரியாது. அவ்வளவு நல்லா இருக்கும். நம்மளுக்கு அடிக்கடி இதை வச்சு சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குக்கரில் இப்படி மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 7-8 விசில் வரட்டும். நல்லா அதில் உள்ள சத்து எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். மசாலா ஐட்டத்தை விடுவோம். குக்கரில் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை வந்து வறுத்த ஐட்டத்தை எல்லாத்தையும் மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இதெல்லாம் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெங்காயத்தை போட்டு சும்மா கொரகொரப்பாக ஆட்டி எடுத்துக்குவோம். பவுடர் பண்ணியாச்சு. இதில் வெங்காயம், பூண்டு பல், கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டு சும்மா 1-2 அம்மி இருந்தால் தட்டி போட்டுடலாம். 1-2 நசுக்கி எடுத்துருவோம். வெங்காயத்தையும் பூண்டு பல்லையும் போட்டு ரொம்ப நேரம் ஓட விடாதீங்க. ஒரு 3 சுற்று சுற்றினா போதும். கொரகொரப்பாக நல்லா வெங்காயம் வந்து நம்மளுக்கு அம்மியில் வச்சு தட்டி போடுறதே, அதனால் நம்மளுக்கு ரொம்ப கொரகொரப்பாக இருந்தால் போதும். வெங்காயம் 8 விசில் வந்துருச்சு. இப்போ மூடியை திறந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுருவோம். மசால் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். ஐட்டத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் நல்லா வேகட்டும். சூப்பு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து அதில் உள்ள இது இறங்கினாத்தே நம்மளுக்கு அருமையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே அடுப்புலேயே கிடக்கட்டும். நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே நல்லா எண்ணெயாக மிதக்குது பாருங்கள். நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுக்குருவோம். பச்சை எண்ணெய் நல்லெண்ணெயை விட்டு இறக்கிட்டு ஆளுக்கு 1 டம்ளர் ஊற்றி குடித்தோம்னா நம்மளுக்கு சளியெல்லாம் ஓடிடும். 2 மல்லி இலையை தூவி இறக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக பரிமாறுங்க. சூடாக ஆளுக்கு 1 டம்ளர் ஊற்றி குடிங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.